ஹலோ! இந்த ஆழமான அலசலுக்கு உங்கள வரவேற்கிறோம். இன்னைக்கு நாம ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு பரபரப்பான திரைப்பட விமர்சனங்கள பத்தி பேசப் போறோம். YouTubeல பாப் பிரீமியர் சேனல்ல வந்த பேட்ரியாட் படத்தோட விமர்சனங்கள தான் நாம அலசப் போறோம். ஆமா, கண்டிப்பா. ஒரு பெரிய எதிர்பார்ப்பு உருவாக்குன படம் இது. நிஜமாவே ரொம்ப பெரிய எதிர்பார்ப்பு தான். இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா, ₹125 கோடி பட்ஜெட். 18 வருஷத்துக்கு பிறகு மலையாள சினிமாவோட 2 மாபெரும் ஜாம்பவான்கள் மம்மூட்டியும் மோகன்லாலும் ஒன்னா சேர்றாங்க. அது மட்டுமா? கூடவே ஃபஹத் ஃபாசில், குஞ்சாக்கோ போபன், நயன்தாரான்னு ஒரு பெரிய நட்சத்திர பட்டாளமே இருக்கு. கரெக்ட். ஒரு பிரம்மாண்டமான ஸ்கிரீன் பிரசன்ஸ். இவ்ளோ பெரிய படத்துல 3 மணி நேரம் தியேட்டர்ல உட்கார்ந்திருக்க ரசிகர்கள் கைத்தட்டி ஆரவாரம் செஞ்ச காட்சி அதிகபட்சம் எத்தனை வினாடிகள் இருந்திருக்கும் நினைக்கிறீங்க? ஒரு பெரிய மாஸ் படம்னா குறைஞ்சது ஒரு 1/2 மணி நேரமாவது அந்த ஆரவாரம் இருக்கும். ஆனா ஆக்சுவலா நடந்தது என்னன்னா, வெறும் 30 வினாடிகள் தான். உங்களால நம்ப முடியுதா? ஓஹோ! வெறும் 30 வினாடிகள் தானா? இது ரொம்ப பெரிய ஏமாற்றமாச்சே. அதான் எப்படி இவ்ளோ பெரிய ஒரு எதிர்பார்ப்பு சுக்கு நூறா உடைஞ்சு ரசிகர்கள் ரொம்ப ஏமாற்றத்தோட வெளியே வந்தாங்க. இத கேக்குறப்போ ஒரு விஷயம் ரொம்ப தெளிவா புரியுது. இது வெறும் ஒரு படத்தோட தோல்வி கிடையாது. இது எதிர்பார்ப்புகளுக்கும் நிஜத்துக்கும் நடுவுல நடந்த ஒரு பெரிய விபத்துன்னு தான் சொல்லணும். உண்மைதான். இது ஒரு கிளாசிக் முரண்பாடு. இத உங்களுக்கு புரியற மாதிரி சொல்லணும்னா, இப்போ உங்கள ஒரு பிரம்மாண்டமான அரச விருந்துக்கு கூப்பிடுறாங்கன்னு வச்சுப்போம். ஓகே, பிரியாணி, ரோஸ்ட்னு ஒரு பெரிய மெனு இருக்கும்னு நம்ம நினைப்போம். ஆமா, ஆமா. நீங்க அப்படி கற்பனை செஞ்சுக்கிட்டு இலையில போய் உட்கார்ந்தா, உங்களுக்கு அங்க வெறும் சாதாரண ரொம்ப ஆரோக்கியமான ஒரு மெதுவான கஞ்சிய மட்டும் பரிமாறினா எப்படி இருக்கும்? கண்டிப்பா மனசு ஏத்துக்காது. உடம்புக்கு நல்லதாவே இருந்தாலும் ஒரு ஏமாற்றம் இருக்கும். எக்ஸாக்ட்லி. அந்த மனநிலையில தான் இன்னைக்கு ரசிகர்கள் கொந்தளிச்சிட்டு இருக்காங்க. அந்த அரச விருந்து உதாரணம் இங்கே கச்சிதமா பொருந்துது. இதுல ஆச்சரியப்பட வைக்கும் விஷயம் என்னவென்றால், இந்த முரண்பாடு திடீர்னு ஒரு நாள்ல வந்தது கிடையாது. இது ஒரு நீண்ட கால உளவியல் போராட்டம். எப்படி சொல்றீங்க? கொஞ்சம் விரிவா சொல்ல முடியுமா? அதாவது மாஸ் திரைப்படங்கள்னா எப்படி இருக்கணும்னு தியேட்டருக்கு வர ரசிகர்களுக்குன்னு ஒரு எழுதப்படாத இலக்கணம் இருக்கு. ஒரு ஹீரோக்கு பிரம்மாண்டமான அறிமுக காட்சி இருக்கணும். பின்னணி இசை சும்மா அதிரணும், எதிரிகளை அடிச்சு துவைக்கணும். ஆமா, அப்படி அவங்க மூளை பல வருஷங்களா டியூன் செய்யப்பட்டிருக்கு. ஆனா இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, மகேஷ் நாராயணன் மாதிரி ஒரு இயக்குனர் இருக்காரு. அவர் எப்பவுமே கதையை நம்பி படம் எடுக்கிறவர் இல்லையா? கரெக்ட். அவர் தன்னோட முந்திய படங்களான டேக் ஆஃப், மாலிக் மாதிரி படத்துல செஞ்ச அதே விஷயத்தை தான் இங்கேயும் பண்றார். எந்த சினிமாத்தனமான சமரசங்களும் இல்லாம கதைக்கு முழு முக்கியத்துவம் கொடுத்து ஒரு யதார்த்தமான கதையை சொல்லணும்னு நினைக்கிறார். ஓஹோ! அப்போ ஒரு ஆக்ஷன் த்ரில்லர்னு நினைச்சு தியேட்டருக்குள்ள போற பார்வையாளனுக்கு இது பெரிய அதிர்ச்சி தான். கண்டிப்பா. ஒரு நிதானமான டாக்குமெண்ட்ரி சாயல்ல இருக்கிற ஒரு மெதுவான படத்தை பார்க்கும்போது அந்த அதிர்ச்சி அவனால தாங்கிக்க முடியல. இயக்குனர் ரசிகர்கள் இத்தனை காலமா வச்சிருந்த அந்த மாஸ் ஃபார்முலாவை உடைக்க நினைச்சார். ஆனா அந்த உடைப்பு சரியான இடத்துல நிகழலன்னு சொல்றீங்க. இங்கதான் விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமாகிறது. எனக்கு ஒரு பெரிய முரண்பாடு தெரியுது. என்ன முரண்பாடு? ஒரு இயக்குனர் தன்னுடைய ஸ்டைல்ல ஒரு மெதுவான கதையை சொல்லணும்னு நினைக்கிறார். ஓகே. ஆனா அப்படிப்பட்ட ஒரு கதைக்கு எதற்காக 18 வருஷங்கள் கழிச்சு 2 மிகப்பெரிய சூப்பர் ஸ்டார்களை ஒன்னா கொண்டு வரணும்? இது ஒரு ரொம்ப முக்கியமான கேள்வி. ஒரு சாதாரண நடிகரை வச்சு இது சொல்லியிருந்தா யாருக்கும் எந்த எதிர்பார்ப்பும் இருந்திருக்காது. விமர்சனங்களை பார்க்கும்போது ரசிகர்கள் எந்த அளவுக்கு கோவத்துல இருக்காங்கன்னு புரியுது. ஆமா, குறிப்பா மோகன்லால் அந்த படத்துல ஏன் வர்றாருன்னே யாருக்கும் புரியல. அதான் அவர் கதாபாத்திரத்தோட நோக்கமே என்ன? ஏதோ ஒரு கட்டாயத்துக்காக திணிக்கப்பட்ட ஒரு எக்ஸ்டெண்டட் கேமியோ மாதிரி தான் இருக்கு. கதையோட ஓட்டத்துக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு கௌரவ தோற்றம் மாதிரி. அது மட்டும் இல்ல, மம்மூட்டி நிலைய பத்தி பலரும் ரொம்ப ஆதங்கப்படுறாங்க. திரையில் அவர் முகத்துல அந்த வயதான தோற்றமும் உடல் சோர்வும் ரொம்ப அப்பட்டமா தெரியுது. மலையாளத்துல வையாய்க்கான்னு சொல்லுவாங்களே. ஆமா, வையாய்க்கா. அந்த தளர்ச்சி ரொம்ப வெளிப்படையா தெரியுதுன்னு விமர்சகர்கள் சுட்டிக்காட்டுறாங்க. இது ரொம்ப நுட்பமான ஒரு பார்வை. மோகன்லால், மம்மூட்டி 2 பேருமே ஒரு மாபெரும் தூண்கள். ஆனா அந்த பழைய பிணைப்பு இதுல இல்லையே. நரசிம்மம் மாதிரி படங்கள்ல அவங்க 2 பேருக்கும் இடையில இருந்த அந்த கெமிஸ்ட்ரி இதுல சுத்தமா வேலை செய்யல. இதுக்கு காரணம் அவங்க திறமை கிடையாது. பின்ன வேற என்ன காரணம்? அவங்க மேல ஏத்தி வைக்கப்பட்டிருக்கிற அந்த இமேஜனும் சுமை. இங்கதான் நம்ம ஒரு பெரிய உளவியல் சிக்கலை பத்தி பேசணும்.
பல தசாப்தங்களா மக்களை காப்பாற்றும் சூப்பர்மேனா அவங்க திரையில தோன்றி பழகிட்டாங்க. ஆமா, இந்த சோர்வும் இல்லாத மாபெரும் ஹீரோக்கள் இப்போ நிஜ வாழ்க்கையில அவங்களுக்கு வயசாகும்போது அந்த இயல்பான தளர்ச்சியை திரையில காட்ட அவங்க தயங்குறாங்க, அல்லது ரசிகர்கள் ஏத்துக்க மாட்டாங்களோன்னு இயக்குனர்கள் பயப்படுறாங்க. இந்த விமர்சனங்கள்ல ஒரு முக்கியமான பாலிவுட் ஒப்பீடு வருது, நீங்க கவனிச்சீங்களா? அமிதாப் பச்சனை பத்தி. ஆமா ஆமா, அமிதாப் பச்சன் எப்படி தன்னோட வயதை ஏற்றுக்கொண்டு மாறினார் அப்படிங்கிற அந்த ஒப்பீடு. ஷோலே, தீவார்னு இந்திய சினிமாவையே ஆட்டி படைச்ச ஆங்கிரி யங் மேன் அவரு. ஆனா 60 வயசை கடந்ததும் அவர் மரங்களை சுத்தி ஓடவும் 50 பேரை அடிக்கவும் உணர்ச்சிக்கல. கரெக்ட். பிளாக், பிகு, கல்கி மாதிரி தன்னுடைய வயதுக்கும் உடல்நிலைக்கும் ஏத்த கதாபாத்திரங்களை புத்திசாலித்தனமா தேர்ந்தெடுத்தார். பாலிவுட்ல அவர் செஞ்ச அந்த அழுத்தமான மாற்றத்தை ஏன் இந்த ஜாம்பவான்களால செய்ய முடியலன்னு அந்த விமர்சகர் கேட்கறது ரொம்ப நியாயமாப்படுது. கண்டிப்பா நியாயம்தான். இன்னமும் தங்களை ரொம்ப இளமையான ஒரு ராணுவ வீரர் கதாபாத்திரங்கள்லயே நிலைநிறுத்திக்க இவ்வளவு தூரம் போராடுறத பார்க்கும்போது ஒரு நடிகன் தன்னோட சொந்த பிம்பத்துக்கே கையாகிடுறானோன்னு தோணுது. இது ஒரு முக்கியமான பாயிண்ட். ஆனா இது வெறும் நடிகர்களோட பிரச்சனை மட்டும் கிடையாது, இது திரைத்துறையோட வியாபார பிரச்சனை. அதான், அந்த பிம்பத்தை வச்சுதான் வியாபாரம் நடக்குது. ஆமா, ஆனா அந்த தயக்கம் அந்த நடிகர்களோட நடிப்பு திறமையே மழுங்கடிச்சிடுது. இமேஜ காப்பாத்துறதுக்காக கதைக்கு சம்பந்தமே இல்லாத சண்டை காட்சிகளை திணிக்கும் போது படத்தோட ஆன்மாவே செத்து போயிடுது. சரி, சூப்பர் ஸ்டார்களுக்கு இந்த இமேஜ் பிரச்சனை இருக்குன்னு வெச்சுப்போம். ஆனா படத்துல இருக்கிற மத்த நடிகர்கள் என்ன செஞ்சாங்க? ஃபஹத் ஃபாசில், குஞ்சாக்கோ போபன், நயன்தாரான்னு ஒரு பெரிய படையே இருக்கேன்னு கேக்குறீங்க. ஆமா, அவங்களாவது படத்தை காப்பாத்துனாங்களா? இங்கதான் இயக்குனரோட திரைக்கதை எந்த அளவுக்கு சரி இருக்குன்னு தெரியுது. ஃபஹத் ஃபாசிலின் வில்லத்தனமான நடிப்பு கொஞ்சம் சுவாரஸ்யமா இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா குஞ்சாக்கோ போபனை ரொம்ப வீணாக்கியிருக்காங்க. சமீப காலமா எல்லா படத்திலயும் பண்ற அதே மாதிரியான கதாபாத்திரத்தை தான் இதுலயும் பண்ணிருக்காரு. அதை விட மோசம் நயன்தாராவோட நிலைமை. அவங்க சவுத் இந்தியாவோட லேடி சூப்பர் ஸ்டார். ஆனா இந்த படத்துல அவங்க கேரக்டர் ஒரு சாவர் கேரக்டர்னு சொல்றாங்க. சாவர் கேரக்டர்னா ஒரு குப்பையான மோசமா எழுதப்பட்ட கதாபாத்திரம். இவ்ளோ பெரிய நடிகர்களை உள்ள கொண்டு வரும்போது அவங்களுக்கான சரியான முக்கியத்துவம் கொடுக்கலனா அப்புறம் எதுக்காக அவங்கள நடிக்க வைக்கணும்? இது முழுக்க முழுக்க வியாபாரத்துக்கான ஒரு யுக்தி தான். போஸ்டர்ல இத்தனை முகங்கள் இருந்தா ஓடிடி வியாபாரம் நல்லா நடக்கும். சேட்டலைட் உரிமை அதிக விலைக்கு போகணும் ஒரு பொருளாதார கணக்கு தான். கதைக்கான தேவை இங்க பூர்த்தியாகல. கண்டிப்பா. இதை விட என்ன கெடுப்பாக்குன இன்னொரு விஷயம், அந்த விஎஃப்எக்ஸும் மற்றும் சிஜிஐ. 125 கோடி ரூபாய் பட்ஜெட்னு தம்பட்ட அடிச்சிட்டு ஜெட் விமானங்கள் பறக்கிறத பார்த்தா ரொம்ப மோசமா இருக்கு. ஒரு விமர்சகர் கிண்டலா சொன்னாரே, இலவசமா கிடைக்கிற ஜெமினி ஏஐ வச்சு நாமளே இதை விட சூப்பரா ஒரு ஜெட்டை பறக்க விட்டுருக்கலாம்னு. அது எவ்வளவு பெரிய அவமானம் பாருங்க. ஒரு பிரம்மாண்டமான அரண்மனையை கட்டிட்டு அதுக்கு முன்னாடி ஒரு மலிவான பிளாஸ்டிக் கதவை போட்ட மாதிரி இல்லையா இது? அந்த பிளாஸ்டிக் கதவு உதாரணம் 100% பொருந்தும். ஒரு படத்தோட பட்ஜெட் 125 கோடின்னு செய்திகள்ல படிக்கும்போது பிரம்மாண்டமா தெரியலாம். ஆனா நிஜத்துல அது அப்படி இல்லைன்னு சொல்றீங்க. ஆமா, பொருளாதார பின்னணி எப்படி இயங்குதுன்னு நாம புரிஞ்சுக்கணும். திரைப்பட தயாரிப்புல அபவ் த லைன், பிலோ த லைன் செலவுகள்னு 2 இருக்கு. அதான், இயக்குனர், முன்னணி நடிகர்கள் சம்பளம் எல்லாம் அபவ் த லைன்ல வரும். கரெக்ட். இந்த 125 கோடியில அந்த பெரிய நட்சத்திர பட்டாளத்தோட சம்பளத்துக்கே கிட்டத்தட்ட 70% பணம் காலியா இருக்கும். ஓஹோ, அப்போ மீதி இருக்கிற ரொம்ப சொற்பமான பணத்தை வச்சுதான் படப்பிடிப்பு, செட்டு, விஎஃப்எக்ஸ் எல்லாம் செய்யணுமா? ஆமா, அதுல இன்னொரு சிக்கல் என்னன்னா நேரமின்மை. பெரிய நடிகர்களோட தேதிகள் கிடைக்க லேட் ஆகும். ஆனா ரிலீஸ் தேதியை முன்னாடியே முடிவு பண்ணிருப்பாங்க. அப்ப கடைசியா விஎஃப்எக்ஸ் ஸ்டுடியோக்கு குறைவான பணமும் 2 மாச நேரமும் தான் கிடைக்குமா? அதான், அப்படி கொடுத்துட்டு ஹாலிவுட் லெவல்ல ஜெட்டு பறக்கணும்னு கேட்டா திரையில ஜெட் பொம்மை மாதிரி தான் பறக்கும். அப்போ அதிக பட்ஜெட் அப்படிங்கிறது சிறந்த தொழில்நுட்பத்துக்கான உத்தரவாதம் கிடையாதுங்கிறதே இந்த பேட்ரியாட் படம் தெளிவா நிரூபிச்சிருக்கு. மிகச்சரியா சொன்னீங்க. இது தயாரிப்பு தரப்போட திட்டமிடல் குறைபாடுதான். ஆனா இவ்வளவு குறைகள் இருந்தும் படத்துல சுஷின் ஷியாமோட இசையும் ஒளிப்பதிவும் சிறப்பாதான் இருக்குன்னு பலரும் ஒத்துக்குறாங்க. ஆமா, மேக்கிங் குவாலிட்டி அந்த மகேஷ் நாராயணன் படத்துக்கே உரிய தரத்தோட இருக்கு. இப்போ என் மனசுல ஒரு கேள்வி வருது. அப்போ இந்த படம் முழுவதுமே ஒரு தோல்வியா? யாருக்குமே இந்த படம் பிடிக்கவே இல்லையா? இங்கதான் ஒரு ஆச்சரியமான விஷயம் நடக்குது. சில விமர்சகர்கள் இது ஒரு நல்ல ஒன் டைம் வாட்ச் அப்படின்னு நற்சான்றிதழும் கொடுக்கறாங்க. அதான், படத்தோட மைய கருத்து இன்னைக்கு சமூகத்துல நாம முகம் கொடுத்துட்டு இருக்கிற தனி உரிமை, அதான் பிரைவசி சம்பந்தமான பிரச்சனைகளை பத்தி ஆழமா பேசுதுன்னு பாராட்டுறாங்க. முதல் பாதி ஓரளவுக்கு சுவாரஸ்யமா போனாலும் 2ஆம் பாதியில ரொம்ப மெதுவா நகருதுன்னு சொல்றாங்க. இருந்தாலும் கரு நல்லா இருக்குன்னு ஒரு தரப்பினர் சொல்றாங்க. இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? இங்கதான் நாம உண்மையான இலக்கு பார்வையாளர்கள் யார் அப்படிங்கிற இடத்துக்கு வர்றோம்.
தியேட்டருக்கு முதல் காட்சி வர்ற பார்வையாளர்களோட மனநிலையும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம படத்தை பார்க்க வர்ற நியூட்ரல் பார்வையாளர்களோட மனநிலையும் முற்றிலும் வேற, கரெக்டா? ஆமா, இது சூப்பர் ஸ்டாரோட படம்னு நினைக்காம ஒரு சமூக பிரச்சனைய பேசுற படம், இதோட வேகம் மெதுவா தான் இருக்கும்னு முன்கூட்டியே தங்களை தயார்படுத்திக்கிட்டு வர்றவங்களுக்கு இது ஒரு நல்ல அனுபவம் தான். அவங்களுக்கு அந்த பிரைவசி சார்ந்த கண்டென்ட் பிடிக்கும். அந்த மெதுவான திரைக்கதை கூட கதையோட ஆழத்தை புரிஞ்சிக்க உதவியா இருக்குன்னு நினைப்பாங்க. ஆனா பிரச்சனை எங்க ஆரம்பிச்சதுன்னா மார்க்கெட்டிங் டீம் செஞ்ச தப்புல தான். மார்க்கெட்டிங் செஞ்ச தப்புன்னா ஒரு பெரிய ஹைப் கொடுத்து ஏமாத்துனத சொல்றீங்களா? ஆமா, இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா நானே ஒரு உதாரணம் சொல்றேன் கேளுங்க. ஒரு சொகுசு பேருந்துல ஒரு ஃபெராரி காரோட இன்ஜின் சத்தத்தை ரெக்கார்ட் பண்ணி பெரிய ஸ்பீக்கர்ல ஒலிக்க விட்டா எப்படி இருக்கும்? ரொம்ப வினோதமா இருக்கும். அந்த பேருந்து நிஜமாவே ரொம்ப பாதுகாப்பான ஒரு பயணத்தை கொடுக்கலாம். ஆனா அந்த சத்தத்தை கேட்டு ஏதோ கார் ரேஸ் நடக்க போகுதுன்னு நினைச்சு டிக்கெட் வாங்கி உள்ள ஏறினவனுக்கு பேருந்து 40 கிலோமீட்டர் வேகத்துல நிதானமா போகும்போது கண்டிப்பா எரிச்சல் தான் வரும். அதான் அந்த பஸ் மேல தப்பு இல்ல, ஆனா அதை வித்த விதத்துல பெரிய தப்பு இருக்கு இல்லையா? அப்படியானால் ஒரு திரைப்படம் அதன் கதையால் தோற்கிறதா அல்லது அதை விற்க பயன்படுத்தப்படும் ஹைப் மற்றும் தவறான மார்க்கெட்டிங்கால் தோற்கிறதான்னு ஒரு சிந்தனை வருது. ரொம்ப துல்லியமான உதாரணம் அது. பேட்ரியாட் படத்தோட மொத்த வீழ்ச்சிக்கும் அந்த மார்க்கெட்டிங் தான் காரணம். படத்துல போட்ட காசை எடுக்க ஒரு கிளாஸ் படத்தை மாஸ் படம்னு தப்பா வித்துட்டாங்க. அடிப்படையில இது ஒரு கிளாஸ் படம், நிதானமா மூளைக்கு வேலை கொடுத்து பார்க்க வேண்டிய கதை. ஆனா வியாபார நோக்கத்துக்காக இது ஒரு ஆக்ஷன் திருவிழான்னு தவறான பிம்பத்தை திணிச்சாங்க. தியேட்டருக்குள்ள வர்ற ரசிகன் தன்னுடைய ஹீரோ எப்ப பறந்து வந்து அடிப்பார்னு காத்துட்டு இருக்கான். ஆனா திரையில ஹீரோ வந்து டேட்டா பிரைவசி பத்தி ரொம்ப சீரியஸா பேசிட்டு இருக்காரு. தான் ஏமாற்றப்பட்டுட்டோம் அப்படிங்கிற அந்த கோபம்தான் கடுமையான விமர்சனங்களா வெடிச்சிருக்கு. இயக்குனரின் உண்மையான நோக்கமும் தவறான வியாபார தந்திரத்துக்கு நடுவுல சிதைஞ்சு போயிடுச்சு. இதை விட தெளிவா அந்த படத்தோட பிரச்சனையை யாராலையும் விளக்கிட முடியாது. இந்த ஆழமான அலசல் மூலமா ஒரு திரைப்படத்தோட வெற்றி தோல்விங்கிறது வெறும் கதையை மட்டும் நம்பி இல்லைங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். கண்டிப்பா அது ஒரு பெரிய பாடம். பேட்ரியாட் அப்படிங்கிற படம் தேவைக்கு அதிகமான சூப்பர் ஸ்டார்களை கூட்டிக்கிட்டு வந்து அவங்களுக்கான இமேஜ் வலையில சிக்கிக்கிட்டது முதல் பிரச்சனை. அந்த நடிகர்கள் தங்களுடைய வயசை ஏத்துக்க மறுத்து ஆக்ஷன் ஹீரோக்களாவே வலம்பர நினைச்சது ரெண்டாவது பிரச்சனை. சம்பளம் கொடுக்கவே பாதி பட்ஜெட் சரியா போயே விஎஃப்எக்ஸ் விஷயங்கள்ல கோட்டை விட்டது மூணாவது பிரச்சனை. எல்லாவற்றுக்கும் மேலா ஒரு நல்ல கிளாஸ் படத்தை மாஸ் படம்னு பொய் சொல்லி வித்தது தான் இது செஞ்ச மிகப்பெரிய சறுக்கள். ஆனா அதே சமயம் எந்த மாஸ் எதிர்பார்ப்பும் இல்லாம அமைதியா ஒரு படத்தை பார்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு தரமான படமா இருக்கும். உண்மைதான். சினிமாங்கிறது பார்வையாளர்களுக்கும் படைப்பாளிக்கும் நடுவுல நடக்கிற ஒரு ஒப்பந்தம் மாதிரி. அந்த ஒப்பந்தத்துல நம்பகத்தன்மை இருக்கணும், இயக்குனர் நேர்மையா இருக்கணும். எப்போ வியாபாரத்துக்காக போலியான எதிர்பார்ப்புகளை உருவாக்குறோமோ அப்போ அந்த படைப்பு எவ்வளவு உன்னதமானதா இருந்தாலும் நிராகரிக்கப்படும். சரி, நாம இந்த சுவாரஸ்யமான உரையாடலின் இறுதிக்கு வந்துட்டோம். விடைபெறுவதற்கு முன் உங்களுக்காக ஒரு ஆழமான கேள்வியை நான் முன்வைக்க விரும்புறேன். சற்றே சிந்திச்சு பாருங்க. ஒரு நல்ல கேள்வி. இன்னைக்கு இந்திய சினிமாவுல பேன் இண்டியா அப்படிங்கிற பேர்ல பல மொழிகள்ல இருந்து முன்னணி நட்சத்திரங்களை ஒன்னா சேர்த்து அத மல்டி ஸ்டார்னு சொல்லி கோடிக்கணக்கில் பட்ஜெட்டை இறைக்கிற ஒரு ட்ரெண்ட் உருவாகி இருக்கு. ஆமா, நிறைய படங்கள் அப்படிதான் வருது. இப்படி பல நட்சத்திரங்களை ஒன்னா கொண்டு வர்றது நிஜமாவே அந்த படத்தோட கதைக்கு பலம் சேர்க்க போகுதா, அல்லது அந்தந்த நட்சத்திரங்களோட ஈகோவையும் மாஸ் இமேஜையும் திருப்திப்படுத்துறதுக்காக திரைக்கதையை வளைச்சு அவங்களுக்கான ஸ்கிரீன் ஸ்பேஸ பிரித்து கொடுக்கற அந்த போராட்டத்துல உண்மையான சினிமா எங்கேயோ காணாம போயிடுமா? அதான் கேள்வி. அந்த அரச விருந்துல சாதாரண கஞ்சி பரிமாறப்பட்ட கதையை உங்க மனசுல வச்சுக்கிட்டு இந்த கேள்வியை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த ஆழமான அலசலில் இணைந்தமைக்கு நன்றி. மீண்டும் ஒரு ஆழமான அலசலில் சந்திப்போம்.